அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்டா சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சரக்கார் தான் மணக்கும். இப்பெல்லாம் அரிசியில இருந்து அரிசியிலே கலக்கடம் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ஆம்பளையும் கெட்டானுங்க. ஆமா, நீ சேர்ந்தா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு பாருங்க. நான் ஆம்பளைக்காக சண்டை போட்டு சும்மா சின்னம்மா. என்ன தம்பி நீ அவதான் வாயாடி கழுதுன்னு அவட போய் சும்மா என்ன நீ போப்பா. என்ன நீ வாயாடி வாய சும்மா இரு. பாரு சின்னம்மா, அந்த ஆள் பேய் மாதிரி கத்துட்டு என்ன பேய்ங்கிறது? அவன் ஆம்பளை அப்படிதான் கத்துவான். பொட்டச்சிரி அடக்க உடக்கமா இருக்கியா? அடியாத்தா வாய முடிட்டு கம்முன்னு வா. சந்தைக்கு வந்த இடத்துல நோய் நோய்ங்காத. சின்னம்மா, அது கேட்டியா? என்னது கேட்டியா? மேனு கத்துறது ஆடு மாதிரியே இல்ல. ஆடுதான் ஓவியத்துக்கு மேனு கத்துமா? எல்லா ஆடுமே மேன் தடி கத்தும். போ சின்னம்மா. எங்க ஓடுறா? யாருது அந்த ஆடு? அட என்னமா இது ஆடு என்ன விலைன்னு கேப்பியா? அதை விட்டுட்டு குளங்கோத்திரம் கட்டிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு, யாருது இந்த ஆடு? தாயே என்ன ஒண்ணு தாயே, உங்க அப்பா என்ன ஒரு பாட்டில் சாராயத்துக்கு இந்த குட்டியை கொடுத்துட்டு போயிட்டான் தாயே. எங்க அப்பனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சு, உனக்கு எங்கயா போச்சு? களை வாங்குறது மட்டும் தப்புன்னு நினைக்காத, களை வாண்டத வாங்குறது தப்புதான். வா. ஏ குற்று வழக்கே, உன்னை நான் எவ்வளவு நாளைக்கு தான் வீட்லயே வச்சு பாக்குறது? கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு பாக்கலாமா? மங்கம்மா, என்ன மங்கம்மா, சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா? என்ன விலை? ஒரு பாட்டில் சாராயம். என்னம்மா சொல்ற? உனக்குதான் புத்தி கெட்டு போச்சுன்னா என்னைய கிறுக்கு சாக்க நினைக்காத. ஒரு பாட்டில் சாராயத்துக்காக ஆட்டை வித்துட்டு வந்துட்டு எலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு ஒப்பாரிய வச்ச எனக்கு வர கோலத்துக்கு மங்கம்மா என்ன மல்லிச்சிடுமா. என்னால குடிக்காம இருக்க முடியலம்மா. தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டிய காமிச்சானா, நான் குட்டிய பிடிச்சு கொடுத்துட்டேன். இன்னைக்கு ஒரு பாட்டில் சாராயம் கொடுத்தான்னு ஆட்டை பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். நாளைக்கு எவனாவது 10 பாட்டில் சாராயம் கொடுத்தா என்ன வித்துருவியா? மங்கம்மா. ஆமாப்பா, இன்னைக்கு இந்த ஆட்டை வித்த நாளைக்கு இந்த வீட்டை வித்துருவேன். அதை விட இந்த வீட்டோட எங்களையும் சேர்த்து வச்சு உன் கையாலே எரிச்சு கொண்டுடு. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். எப்பா, இந்த குடியால எத்தனை குடும்பம் அழிஞ்சிருக்குன்னு உனக்கு இப்ப தெரியாது, அதை நீயா உணரணும். அப்பதான் நீ திருந்துவ. அது வரைக்கும் என்ன திருத்தவே முடியாது. எக்கேடாவது கெட்டுப்போ. ஏக்கா, காமாட்சிய பொண்ணு பார்க்க வரலாம். நல்ல இடமா? நல்ல வசதியான இடம்தா. அவ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லா தாண்டி அமையும். மங்கம்மா, ஆம்பளை வராக, கொஞ்சம் இறங்கி நில்லுமா. நான் எதுக்கு இறங்கி போனோம்? ஆம்பளைகளுக்கு மட்டும் என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம் தான், நாமளும் 10 மாசம் தான். வேணும்னா எதுக்கு வரவங்களை இறங்கி போக சொல்லு. நாங்கெல்லாம் சொன்னா கேப்பியா? அடியே இறங்கி நில்லுங்கடி. போங்கடி. வழி விடுறது வெச்ச கால பின்வாங்க மாட்டா இந்த மங்கம்மா. அப்படியா? வந்த வழி திரும்பாதரான்னு சொல்லியிருக்கா எங்க அம்மா. இப்ப வழியை விட போறியா இல்லையா? முடியாது. முடியாது முடியாதுங்கிறது என் பரம்பரைக்கே கிடையாது. சேத்துல விழுந்த செந்தாமரையே ஜில்லுன்னு இருக்கா. வா வா வா, பாத்து வா பாத்து வா பாத்துமா பாத்து. ஏ கொண்டிமாட, இனிமேலாவது ஆம்பளைங்க கிட்ட அடக்க உடக்கமா பொம்பளை மாதிரி நடந்துக்க. என்னம்மா மங்கம்மா, விரட்டு பத்த மொசல் வெடைச்சு பார்த்த மாதிரி பாக்குற? சேலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. இந்த சேலையை கட்டிக்க. என்ன முறைக்கிற? உன்னை நான் ஒருத்தனா சமாளிக்க முடியாதுன்னு தான் இங்க பாரு. ஐயா, புடவை ரொம்ப ஈரமா இருக்க. இப்படி ஈரத்தோட கட்டுனா பொண்ணு உடம்பு கொத்துக்காது. பங்காளி, நம்ம புது புடவை போடு.
மங்கம்மா இந்தம்மா. இந்த அடியே தாங்கலையே, உனக்கு எதுக்குடா இதெல்லாம்? இல்ல என்ன மோர கட்ட. ஏய், என்ன சொன்ன? ஆம்பளைக்கு மட்டும் என்ன கொம்ப முளைச்சிருக்கு? அவங்களும் 10 மாசம், நானும் 10 மாசம் தெனாவட்டா சொன்னியே. இப்ப என்னாச்சு? கைகால் போனா நுண்டியா வளர்ந்துடலாம், கற்பு போனா. ஆம்பளைன்னா அலட்சியமா பேசுவிய, அவனோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இங்க பாரு, குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளை துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளை ஆண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்க உடக்கமா பொம்பளை நடந்துக்க. ஆம்பளையோட பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? குழந்தையா இருக்கிறப்ப அப்பா துணை, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் துணை, வயசானதுக்கு அப்புறம் பிள்ளைங்க துணையா இருந்து காப்பாத்துவாங்க. இப்படி உலகம் பிறந்த நாள்ல இருந்து ஆம்பளைங்க துணை இல்லாம பொம்பளைங்க வாழ்ந்தது இல்ல. ஆம்பளைய அண்டித்தான் பொம்பளை, இது விதி. இனிமேலாவது அடக்கமா பொம்பளையா நடந்துக்க. இப்ப நான் பொம்பளைங்கிறத உணர்ந்துட்டேயா? கூப்பிட்டியாக்கா? இல்லையே, நீ படுத்துக்க. அத்தை, எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசு என்ன பழசு என்ன வேண்டி கிடக்கு? ஆமா, எங்க அப்பா நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? அண்ணேனுதான். அண்ணன் மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தைன்னு கூப்பிட்டது சரிதானே? அடி ஆத்தி. இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை, காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன அத்தை, அசத்துட்டேனா? இந்த மங்கம்மாவே உங்க மருமகளா வரணும்னு தோணுமே, வந்துட்டா போச்சு. அத்தை, அவங்க வாராங்க, நீங்களே சாப்பாடு போடுங்க, நான் வாரேன். என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலைகள்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபடலாம் இருக்கு. என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசனை கமாமன்னு இருக்கு. மா, இப்படிதான் எப்போது அசத்திடுற. சாப்பாடு போடு, பசிக்குது. கைய கழுவிட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ, ஏமா கொஞ்சம் இரு. என்னமா இது? முருங்கை மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தாண்டி, நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த சிரிக்கு வேலைதான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அதான் போட்டேன். சரி. முருங்கைக்காவது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது, வளையல் போட்டே தீர்றேன். என்னம்மா இது, சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காரி கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுகிற மாதிரி இருக்கு. என் கண்ணே பற்று போட்டு இருக்கு.
முதல்ல திஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். ஏய். ஏய், இவ என்ன இங்க பண்றா? அவதான்டா இன்னைக்கு சோறாக்குனா. இதுவா? அநியாயம், அக்கிரமம், நல்லாவே இல்ல. டேய், இப்பதானே லட்டு அல்வான்னு சொன்னேன். அது ஏதோ நீ சமைச்சாங்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அதுக்காக காலம் பூரா நானே சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? காலத்துல இவ்வளவு மாதிரி ஒருத்திய கட்டிக்கிட்டேன்னா நானும் உட்கார்ந்துக்கிட்டு சோறு திம்பல்ல. யாரு இவளையா? இந்த குண்டி மாட்டையா? ஏமா ஏதாவது நடக்கிற மாதிரி சொல்லுமா. அப்படி சொல்லாதப்பா. ஏதோ துடுக்குத்தனமா பேசுவா, ஆனா ரொம்ப நல்லவ. கவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்த காலத்துல சமைச்சே வச்சுட்டு போறான்னா பாறேன். சாப்பிடு. எனக்கு பிடிக்கல, வேணாம். சாப்பிடுப்பா. அப்படிங்கிற மங்கம்மா, மங்கம்மா, என்னடி இது? எப்பவும் புள்ளிமான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா இன்னைக்கு என்னடானா பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு போறாளே. மங்கம்மா, அடியே மங்கம்மா, பவுசு வந்துட்டா பட்ட பகல்ல கண்ணு மண்ணு தெரியாதான். தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றேன் பாரு. என்னத்த போட்டதெல்லாம் போட்டபடியே கிடக்கு. முகம் வேற வாடி இருக்கு. என்னாச்சு அத்தா? மேலுக்கு சுகம் இல்ல, ஒரு வடியா வருது. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? ஆமா. அவங்க எங்க போயிருக்காங்க? கருணக்கிழங்கு செடிக்கு மருந்தடிக்க போயிருக்கேன். சாப்பிட்டாங்களா? இல்லையே. ஏ, நீதான் சும்மா இருந்தனாக்க சொனதாட வச்சிட்டியே. பழைய கஞ்சி இருக்கு, குடிச்சிட்டு போடான்னு சொன்னேன். கஞ்சி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு போயிட்டேன். சாப்பிடாம வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அட நீ சும்மா இருமா. அப்படி பட்னி கிடந்தாத்தேன் ராத்திரிக்கு கருவாடு மொச்சப்பயிறு இல்லைன்னா மீன் குழம்பு வச்சேன்னா வக்கனையா வசமா ஒரு பிடி பிடிப்பேன். ராத்திரி வரைக்கும் பட்னியாவா இருப்பாங்க?